பாருங்களேன், தலைவர்ல இருந்து எல்லாருமே மாமனார்ட்ட இருந்து காசை வாங்குறவங்க தான். அப்படி ஒரு சொத்தை வாங்கி அவர் ஒரு கல்லூரியினுடைய தாளாளர், கல்வி தந்தையாக மாறி இவர் வந்து கலவரம் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. அதுல எல்லாம் ஃப்ளூயண்டா கெட்ட வார்த்தைகள் வந்தது. காலி பசங்கடா, கலிச்சு போயிட்டுடா, கழுவி ஊத்துற கஞ்ச போயிட்டுடா. யார் அந்த மேலிடம்? அழுத்தம் கொடுக்கின்ற மேலிடம் யார்? நீ எதுவும் பேசாத, எல்லாத்தையும் வந்து சித்திக்கு பார்த்து பாப்பல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்ல. அவர் தான்டா பெரிய வேலையா பார்த்து. It is bad enough that such a high borrowing have to be made just for financing committed expenditure created by the previous government. அதாவது சம்பளமும் ஓய்வூதியமும் போடுவதற்காண்டியே கடன் வாங்க வேண்டுமா? இதே நான் கஷ்டப்பட கூடாது, அதனால இதை தனியாற்ற கூட கொடுத்துடலாமே அப்படின்னு உச்சு கொட்டுவீங்க. இல்லைங்க, இப்பயே எழுதுறானுங்க, ஏன் விஜய் அண்ணா இந்த கடனை வச்சுக்கிட்டா அண்ணா நீ வந்து சிங்கப்பன் கொண்டு வந்த, இந்த கடனை வச்சுக்கிட்டா அண்ணா நீ வந்து 2500 ரூபாய், டேய் 2500 நான் வரவே இல்லை, இந்த கடனை வச்சுக்கிட்டானா நீ 200 யூனிட், டேய் 200 யூனிட்டும் வரல, விடுங்க பாஸ், இந்த மாதிரி நேரத்துல இப்படி போட்டாதான் மண்ணிலே ஆகாசம்னு பாட்டு எழுத முடியும் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. கம்மையாக வண்டிக்கிறோமா? தேரலை பெயர்களுக்கு வணக்கம். இங்க சப்பா செட்டுக்கிட்டப்பா, இங்க சிப்பியாத்தூர், இங்க சப்பா தௌதோ, உங்க சிப்பியாத்தூர். இவங்க அம்மா கொடுத்த பால அவங்க கக்க போறான், அவங்க அம்மா கொடுத்த பால நீ கக்க போறீங்க. நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் அந்த வாடியோ பார்த்தேன், சாரி அந்த வாடியோ பேத்தேன். கல்லை குறிக்க வெளியிட்டு இருந்தாங்க. கல்லை குறிக்க இங்கிலீஷாவது கரெக்டா பேசினாரா? இங்கிலீஷ் இங்கிலீஷ் அவர் நல்லா தாங்க பேசுறாரு. ஸ்போக்கனா இங்கிலீஷ் நல்லா தான் வருது. பத்திரிகையாளர்கிட்ட யார்கிட்டயோ பேட்டி கொடுத்தாரு, நான் கேட்டேன். நான் பர்சனல் வீடியோஸும் பார்த்துருக்கேன். பர்சனல் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க? ஆமா, ரிலீஸ் பண்ணாங்கல்ல. எனக்கு தெரியாது நண்பர்களே, இவர் எதுவும் பார்த்தாரா என்றும் எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி எதையும் காட்டவில்லை. இல்ல பர்சனல் வீடியோனா அந்த மாதிரி வீடியோ இல்லைங்க. நான் எந்த மாதிரி சொல்றேன், இவர் வன்முறை பண்ண வீடியோங்க. நீங்க ஏங்க தப்பு தப்பாவே? நான் தப்பாவே சொல்லலையே. இப்ப டிஎன்ட்ரோல் சேக்குவேரா ரிலீஸ் பண்ணாரு ஒரு வீடியோ. இவர் வந்து கலவரம் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. அதுல எல்லாம் ஃப்ளூயண்டா கெட்ட வார்த்தைகள் வந்தது. காலி பசங்கடா, கலிச்சு போயிட்டுடா, கழுவி ஊத்துற கஞ்ச போயிட்டுடா. ரொம்ப ஃப்ளூயண்டா பேசினாரு. யாரா அவரே நிதியமைச்சர் பாருங்க, நிதியமைச்சர் தான்டா. அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா விட்டுருந்தா இங்கேயும் பேசியிருப்பாரு. அது அறிக்கையாது அப்படின்னு பேசியிருப்பாரு. அதாவது ஒரு கல்லூரியினுடைய தாளாளர் இவரு இல்லையா? அவர் கட்டினாரா? யாரு கட்டினா என்னையா? தாளாளர்னா எப்படி? அவங்க ஃபேமிலி ஆரோசனா மட்டும் என்ன சொந்தமா கட்டினாரா? கம்பெனி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் மாமனார் வகையராதான். அப்படி வந்திருக்கிறாரா? பாருங்களேன், தலைவர்ல இருந்து எல்லாருமே மாமனார்ட்ட இருந்து காசை வாங்குறவங்க தான். அப்படி ஒரு சொத்தை வாங்கி அவர் ஒரு கல்லூரியினுடைய தாளாளர், கல்வி தந்தையாக மாறி இருந்தார். அந்த கரூர் மரணத்தில் 41 பேர் இறந்த குடும்பத்தை தாண்டி பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பம் எல்லாருக்கும் கல்வி உதவி செய்வதாகவும் மாதம் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்வதாகவும் சொல்லியிருந்தார். அதனுடைய அப்டேட் இப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா தாவேக்கா நண்பர்கள் இந்த வீடியோவை கட் பண்ணி ஆமாடா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோண்டா அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் வெளியிடுங்க. அவர் சொன்னதை செஞ்சுட்டு இருக்கிறாரான்னு அவரை பற்றின ஒரு என்ன சொல்லுவோம், நன்மதிப்புக்கு அது பயன்படுத்தும். இப்போ அவர் பத்திரிகையாளரை சந்திச்சு, பத்திரிகையாளரை அவரெல்லாம் சந்திக்கல, கூடுதல் தலைமை செயலாளர் நிதித்துறை தான் சந்திச்சாரு. இவர் இங்க பத்திரிகையாளரை சந்திச்சாரு. இவர் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரா? இவர் இப்படி மண்டையாடிட்டு இருந்தாரு. அமைச்சர் கொஞ்சம் எழுதி கொடுத்ததை முன்னாடியே வெள்ளையறிக்கை வெளியிட போற இந்த தேதியிலன்னா டைவர்ட் பண்றதுக்காக தான் வெளியிடுறோன்றது முடிவாகி போச்சு. அப்போ அந்த வெளியிடுற தேதியை சொன்னதுக்கு பிறகாவது வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை படிக்கிற மாதிரி, அது ஈஸியாக படிப்பார். இப்போ அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிற மாதிரியாவது வீட்டில் உட்காந்து ஒரு 2 நாள் படித்து பார்த்துருந்துருக்கலாம். அந்த பக்கத்து பூராத்தையும் இப்படி படித்து பார்த்துட்டு வந்துருந்தா நீதியாக மாறாது, நீதி பாதியாக மாறாது. நிதிதான் நீதி தமிழ்நாட்டில், அது அந்த மாதிரி சொல்லிடுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்கிறேன். மொத்தத்தில் அந்த தொல்லை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. அதிகாரி என்ன பேசிட்டு இருந்தாரு? அதிகாரி வந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. அவர் புரோட்டோகால் படி பேசியிருக்காரா? அவர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிங்க, கூடுதல் அரசு தலைமை செயலாளர்.
ஆனா ஒரு துணை அமைச்சர் மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு FRBM ஆக்ட்னால என்னன்னு தெரியல. எஃப்ஆர்னா ஃபாரின், எஃப்ஆருக்கு வந்துருச்சு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பின்னா என்னது? ஐயோ, இந்த பக்கம் பிக்கு கேட்டோம்னா வேற ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பக்கம் பி ஃபார் பால். அமைச்சர் மரிய வில்சன் எஃப்ஆர்பிசி பி ஃபார் பால், இது தெரியாதா? ஆனா ஹைலைட் என்ன தெரியுமா, மரிய வில்சன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொடுத்தாரு. அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட மாட்டாரு, அது வேற. FRBMல பிஸ்கல் ஒரு ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் தான் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கேஷுவலா இருந்தாரு, அவர் எடுத்து கொடுக்காம மாதிரி. ஆக்டில் ஃபிஸ்கல் FRBM ஆக்ட், அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட், FRB பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அப்புறம் பீனா என்ன, பிக்கு தான் அந்த பக்கம் போனா அட்டாக் ஆயிரும் சொல்லிட்டு அந்த பக்கம் பீனா என்னன்னு கேட்க அவர் பட்ஜெட் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு வழியா அதை FRB முடிச்சுட்டாங்க. ஆமா, FRBM முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து 2021 நிதி நிலைமை மோசமா இருந்துச்சு, அப்ப பேடா இருந்துச்சு, இப்போ ஒர்ஸா இருக்கு அமைச்சர் சொன்னாரு. நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சொல்றாரு. Situation was bad. Now the situation is worse. That is the limited point. நிதித்துறை செயலாளருக்கு எதுக்கு அரசியல் பேச்சு? நிதித்துறை செயலாளர் கிடையாது, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, இன்சார்ஜ் வந்து ஃபினான்ஸ். யாரு, சித்திக்குதா? அவர் எதுக்கு பாலிடிக்ஸ்குள்ள வராரு? இந்த பொலிட்டிக்கல் டிபேட்டு 2021 நல்லா இல்ல இருந்துச்சு அப்படின்னு பேசுறதுக்கு தானே அமைச்சர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கீழே இருந்து வாருன்னு வார ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வியில. ஓ, இவர் பொலிட்டிக்கலா பதில் சொல்றாரு போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேள்வியில அடுக்க இவர் பதில் சொல்ல வந்து ஐயோ நம்ம பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சார் பொலிட்டிக்கல் கொஸ்டின் சார், நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க நான் பதில் சொல்றதா? அவர் வந்து என்ன சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து IAS ஆபிசர் மாதிரி பேச ஆரம்பிச்சார். நாங்க யாரையும் குறை சொல்றதுக்காக இங்க வரல, நாங்க நிதி நிலைமையை விளக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். போடப்பட்டிருந்த போன ஆட்சிகள் போடப்பட்ட எல்லா திட்டங்களுக்கும் நல்ல விதமா தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. எந்த திட்டத்துக்கும் தவறான இது சிக்கலும் இல்லை. எனக்கு என்னவோ மரிய வில்சனை வந்து இவங்க வந்து ஃப்ரீயா அவரை கொஞ்சம் கத்துக்க விட்டு அவரை அப்படியே பேச விட்டா கூட அவர் நல்லா பிரஸ்ஸா ஹேண்டில் பண்ணுவாரோன்னு எனக்கு தோணுது. பெர்சனலான ஒப்பீனியன். ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்கிற போஸ்டரா இருக்கட்டும், நீங்க இப்படி உட்காருங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பிரசன்டேஷன் வந்து இவர் வந்து வாசிக்கிறாரு, எழுதி வச்சு வாசிக்கிறாரு. இவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கூடுதல் தலைமை செயலாளர் உட்காந்துக்கிட்டு எல்லா கேள்விகளையும் நீ சொல்லு, நீ கேளுன்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கிற பத்திரிகையாளர் டென்ஷன் ஆயிட்டாங்க. சார், நடுவில் நாங்க கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கோம், இங்கேயும் பாருங்க. இவர் வந்து ஆள் பாக்குறாரு போல, ரொம்ப நாளமா தலைமை செயலகத்துல சுத்திட்டு இருந்ததுனால வந்து தெரிஞ்சிருக்கும் எங்கெங்க யார் எப்படி கேள்வி வைப்பான்னு தெரிஞ்சு கேட்டாரா என்னன்னு தெரியல. ஃபேவரட்டான சில நபர்களை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்றது இயல்பாவே நடக்கும், அது ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஆமா, எவ்வளவு செலவு செஞ்சிருக்கு சார் சொல்ல முடியுமா? சரி, கொஞ்சம் இப்ப வரி வருவாயை உயர்த்த வாய்ப்பு இருக்கா? பால் ஒரு நிமிஷம் அவர் கொடுத்தா அப்புறம் அங்க சரிங்க ப்ளீஸ் சார். உங்க பார்வை நேராவே இருக்குல்ல சார், நேராவும் பாருங்க சார். இன்னொன்னு, இதை ஏன் அப்படி குறிப்பிட வேண்டியது இருக்குன்னா, மரிய வில்சன் அவர்களுடைய கன்சர்ன் அடிப்படையில் மரிய வில்சனே இதை ரெடி பண்ணி பேசியிருந்தாரு அப்படின்னா, ஆஃப்டர் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மரிய வில்சனால் பதில் சொல்லி இருக்க முடியும். ஆனா அவரால் சொல்ல முடியல. ஆனா எந்திரிச்சு போகும்போது கேட்ட கேள்விக்கு மரிய வில்சன் ஃப்ளோவா பதில் சொல்றாரு. ஃப்ளோவா வருது. ஆனா பட்ஜெட் பத்தி வர்ற கேள்விக்கு பதில் வராது. ஏன் வராது அப்படின்னா அவரை வந்து அதுல இன்வால்வ் பண்ணல. அவங்களுக்கு முதல்ல அந்த பார்ட்டிக்கே வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நாள் எடுக்கும். அதெல்லாம் மறுக்கல, அதனால வரக்கூடிய பிரச்சனையா கூட இருக்கலாம். ஆனா 2500 ரூபாய் கொடுப்பேன், அடுத்த நிமிஷமே பஸ்ல ஃப்ரீயா எல்லாரையும் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொன்னது விஜய். அது குறித்து ஒரு கேள்வி வருதுன்னா அந்த துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் டக்குன்னு மைக்க வாங்கி, பாத்தீங்கல்ல வெள்ளை அறிக்கைய, இதானே இப்பதானே நான் பிரசன்ட் பண்ணியிருக்கிறேன், இதை நான் உடனடியா உட்காந்து கோத்ரூ பண்ணிட்டு இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுங்கிறது பேசிக். ஆனா அதை கூட சொல்லாம அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தள்ளி விட்டு இல்ல, அவர் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாத நபர்னு நான் நினைக்கல. அவரு பிடெக் பட்டதாரி, MBA மேல் பட்டதாரி, PhD வந்து சிறப்பு பட்டதாரி. MBA எங்க படிச்சாரு? MBA ஏதோ ஜவஹர்லால் நேரு டெக்னாலஜி, அது PhD. MBA மாமனார் காலேஜ்ல படிச்சாரு. ஏன் மாமனார் காலேஜ்ல படிக்க கூடாதா? JNU அது என்னது? JNDU ஹைதராபாத். அதை இவனுங்க தாவேக்காரனுங்க JNU அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அப்படிதான். ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில ஒரு PhD படிக்கும் போது கேஸ்ல ஜெயில இருந்தார். ஆமாங்க,
பிஹெச்டி படிக்கும் போது கேஸ்ல உள்ள இருந்தாருங்க. சிறையில இருந்து படிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்ப சிறை கல்வின்னு போடலாம்ல. சிறையில இருந்து படிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஒரு புரட்சிகர அமைப்புல இருந்து ஜெயிலுக்கு போனாரான்னு கேட்டா இல்ல, வேற கேஸ். அது என்னன்னு தேடிக்கிங்க, அது வேற. அவரும் அவருடைய மனைவியாரும் கேஸ்ல உள்ள இருந்ததாக தகவல். அதனால படிப்பு அதற்காக அவர் புரிந்து கொள்வார் அப்படின்னு யோசிச்சா விஜய் புரிஞ்சுக்க மாட்டாரா? +2 தான் படிச்சிருக்காரு, விஜய்க்கு புரிஞ்சுக்க முடியாதுன்ற பொருள் வராது அதுல. அது எனக்கு தெரியாது. அப்ப புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா புரிஞ்சுக்கலாம். மரிய வில்சனோ, ராஜ்மோகனோ, விஜயோ யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். ஆனா இவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இனி வரும் நாட்கள்ல தெரியும். ஆமா, ஆனா எதனாலயோ தெரியல, எனக்கு ஒண்ணுதான், அந்த உட்கார்ந்து இருந்த துணி வந்து ரொம்ப நேச்சுரலா இல்ல. ஏதோ ஒரு அழுத்தம். யார் அந்த மேலிடம்? அழுத்தம் கொடுக்கின்ற மேலிடம் யார்? நீ எதுவும் பேசாத, எல்லாத்தையும் வந்து சித்திக்கு பார்த்து பாப்பல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்ல. அவர் தான்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டார். அவரு ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, 2026 நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்றாரு. அது வந்து பிரஷர் கொடுத்த மேலிடத்தின் உத்தரவு. அதுக்கப்புறம் வந்து இல்ல தமிழ்நாடு நல்ல நிலைமையில தான் இருக்கு. ஒன்றிய அரசு என்ன வரைமுறை வைத்திருக்கிறதோ அந்த வரைமுறைப்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கு. அப்பனா நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஏங்க விஜய் என்னங்க சொன்னாரு 5 நாளைக்கு முன்னாடி? தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு வந்து குஜராத், கேரளா, கர்நாடகாவோட மோசமா இருக்கு. இதை நீ மோடிக்கிட்டே போய் எடுத்துட்டு போய் சொல்லிருக்கலாமே, உங்களை விட நாங்க மோசமா இருக்கோம் ஜி, அதனால நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க, நாங்க ரொம்ப பஞ்ச பராரிகளா கடன் 13 லட்சம் கோடி வச்சிருக்கிறோம், எங்க நாட்டினுடைய நிதி நிலைமையே சரியில்லை, நலத்திட்ட உதவிகள் கூட எங்களால செய்ய முடியல, அதனால எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாமே. அப்ப அங்க மட்டும் ஏன் கேட்கல? அப்படி ஒருவேளை அவர் கேட்டிருந்தாருன்னா குஜராத்துக்காரங்க டேட்டாவை எடுத்து போட்டிருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் டேபிள்ல இருந்தே டேட்டா வந்திருக்கும். எப்பா, நாங்க எடுத்த ஆய்வுகள்லயே இந்தியாவில மனிதவள மேம்பாடுகள்ல இருந்து எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமா இருக்கு. பொய் சொல்லி எங்க கிட்ட வந்து காசு வேணும்ன்றதுக்காக இப்படி கேட்காத. காசு வேணும்னா காசு வேணும்னு கேளு, எதுக்கு காசு கொடுக்கணும்னு நீ எங்கள்கிட்ட கேளு, நாங்க முடியாதுன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு பதில். அது இல்லைன்னா இன்னொரு பதில் என்ன வரும், நீ நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கன்ற எரிச்சல்ல தான் நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறேன், இது எப்படா நீ பொய் கணக்கு காட்டுவ அப்படின்னாவது கேட்டிருப்பானுங்க. அப்ப உண்மையை எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி இருந்தா என்ன நடக்கும்ன்றது தெரியும். அதனால அங்கெல்லாம் சைலண்டா இருந்துட்டு இங்க வந்து கம்பு சுத்துறது. அது போக இந்த அறிக்கையில வந்து பல விஷயங்கள் பவுன்னு இருக்கு. பவுன்னு ஊருக்குள்ள கலாய்ப்பாங்க, அந்த மாதிரி இதுல பவுன்னு போட்டிருக்காங்க. எதுக்கு பவு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நானும் திடீர்னு பார்த்தா பவுன்னு இருந்துச்சு, BAU பவு. என்னடா இது பவு அப்படின்னு எடுத்து பார்த்தா பிசினஸ் ஆஸ் யூசுவலா, with assumption of business as usual scenario. business as usual. இது வந்து ஒரு recognized financial term மாதிரி தெரியலையே. யூசபிள் டேர்ம் தான், அன்யூசபிள் டேர்ம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அரசு நிர்வாகம் கவர்னன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்களே. ரிசர்வ் பேங்க் சொன்னதன்படி, அல்லது வந்து யூரோப்பியன் யூனியன் ஸ்டாண்டர்ட்ஸின் படி, அல்லது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஸ்டாண்டர்ட்ஸின் படி, அல்லது FRBM கொடுத்ததன்படி இப்படி தானே இருக்கும். ஆமா, இவங்க என்னன்னா பவுப்படி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என்னன்னா பவுப்படின்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வலா. தமிழ்நாடு வந்து இத்தனை ஆயிரம் கோடி வருமானம்னு சொல்றாங்க, ஆனா வழக்கமான முறைப்படி கணக்கிட்டு பார்த்தா 14,000 கோடி குறைவா தான் வருது அப்படின்றாங்க. அப்ப அந்த வழக்கமான நடைமுறை என்ன, அந்த ஃபார்முலா என்னன்றதை கொடுக்கணும்ல, அதெல்லாம் கிடையாது. அது கொடுத்தா கிரெடிட்ல கொடுக்கணும். ஆக அந்த வழக்கமான நடைமுறை என்னன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான். இப்ப நம்ம சில சமயம் குத்து மதிப்பா சொல்லுவோம் இல்லையா. இப்ப என்ன ஐபோன் அடுத்து என்ன வருது, 18 வருதா? ஆனா 18 மாடல் ரிலீஸ் பண்ணாம தள்ளி போட்டு 18 ப்ரோ மாதிரியே கொண்டு வராங்க. சரி, 18 ப்ரோ பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு இருக்கு, 18 ப்ரோ வருதா? எவ்வளவு இருக்குன்னு கேட்டா என்ன ஒரு 170 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. மோடி ஆட்சியில வந்து அதுவும் கூட தான் வரும், ஏன்னா சிப் ரேட் எல்லாம் கூடி போச்சு. இப்ப இப்படி சொல்றோம் இல்லையா, இதுதான் வழக்கமான நடைமுறைப்படி. இப்ப இந்த ஏரியால லேண்ட் எவ்வளவுப்பா போகுது, என்ன தோராயமா ஒரு 10,000 போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, இது வழக்கமான நடைமுறைப்படி. பட்ஜெட்டை வந்து நீங்க இப்படி அனலைஸ் பண்ண முடியாது. பட்ஜெட்டை வந்து நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்குது, ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட சட்டங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் பண்ணாம பவுப்படி 14,000 கோடியை குறைச்சா, வருவாயில 14,000 கோடியை குறைச்சா பற்றாக்குறை அதிகரிக்கும்ல. அப்ப பற்றாக்குறை மாநிலம்னு தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இருக்கிற பற்றாக்குறையை அதிகரிச்சு காட்டுறதுக்காக அறிக்கை தயார் பண்ண வேண்டிய 2-3 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதுலதான் வந்து எதையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாம பவு கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் நாங்க. கரெக்டா கணக்கு போட்டா
பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆ, பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லணும். ஆமா அதனால தோராயமா போடுவோம்னு போடுறது. அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு கேஸ் குறித்து விசாரிச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டா எஃப்ஐஆரோட முடியும். அதுக்கு மேல வெளிச்சு போய் என்ன பண்றதுன்னா குண்டாசை போடுறது. அதாவது தப்பு பண்ணவன் ஒருத்தன் சிக்கனான்னா அவனை பிடிச்சி உட்கார வச்சு விசாரிச்சு அவன் மேல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, அவன் பண்ணது என்ன, குற்றம் என்ன அப்படின்றதெல்லாம் விசாரிச்சு எஃப்ஐஆரை போட்டு அவனுக்கு உள்ளதெல்லாம் விசாரணைக்கு எடுத்துட்டு போகலாம். அதுக்கு மேல் வெளிச்சு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னால எப்ப பார்த்தாலும் சொல்ல போடுறா அப்படின்னு மொத்தமா சேர்த்து குண்டாசை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் சேர்த்து போட்டு அது இதுன்னு போட்டு குண்டாசை ஏற்றிடுவாங்க. போன கவர்மெண்ட்ல நானும் பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன், குண்டாசை எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. உள்ள வழக்கு என்ன, அந்த வழக்குக்கான சட்டப்பிரிவு என்ன, அதுல தண்டனை வாங்கி கொடுங்க, கைது பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. குண்டாசை தூக்கி போடுறது வந்து அது சட்டப்படி செல்லாது. அது ஒரு அதிகாரத்தை செலுத்துறது, 6 மாசம் உள்ள வைக்கிறது அப்படின்றது. அது என்னன்னா அந்த கேஸை பத்தின விசாரணைக்கு ஆனா எந்த முகாந்திரத்தை ஸ்டெப்பையும் இவங்க எடுக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் வெள்ளை அறிக்கைங்கிற பேர்ல என்னத்தை கொடுக்கணுங்கிறது எதையுமே கிளாரிட்டி இல்லாம பிஐ போடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஸ் அப்படின்னு ஒரு அறிக்கை வருது. ஆமா, இதுல வந்து பார்த்தா சரி கரப்ஷனை பத்தி வேற பேசுறதா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ரிஃபேஸ் மொதல் பக்கம் 9வது பக்கம், ப்ரிஃபேஸனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் டாக்குமெண்ட்ல இங்கிலீஷ்ல 9வது பக்கம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அடிச்சு. ஆமா, அதாவது தமிழ்நாடு வந்து இதை சரி செஞ்சிரும் நிதி நிலைமையா எப்படின்னா, டிசிப்ளின்டு ரெவன்யூ மொபிலைசேஷன், ப்ரூடன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட், கிளீன் அண்ட் கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ். ஓகே, அப்போ உள்ளுக்குள்ள கரப்ஷன் இல்லாததுக்கான அல்லது கரப்ஷன் பத்தி ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்னா அடுத்த தடவை மறுபடியும் 2வது தடவை வருது. எங்க பக்கம் 13, சிக்னிஃபிகன்ட் பார்ட் டு லீக்கேஜஸ் அண்ட் சிஸ்டமிக் கரப்ஷன் இன் ரெவன்யூ கலெக்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா அமைப்பு ரீதியாகவே வந்து ஊழல் கரைபடிந்திருக்கிறது. சரி, எங்க அந்த ஊழல் படிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லணும்ல. அதை தேடி போனோம்னா கரப்ஷன் இன் ரெவன்யூ கலெக்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ், மறுபடியும் கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ், சிஸ்டமிக் கரப்ஷன் இன் த டிபார்ட்மெண்ட், கரப்ஷன் டியூரிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அவ்வளோதான். ஏதோ ஃபேஸ்புக்கில் எழுதின போகிற போக்கில் எழுதுன மாதிரி இருக்கு. அதுல கூட 4 பேர் எழுதும் போது இன்ன வேலை செய்யும் போது இன்ன ஊழல் அப்படின்றத எழுதுவாங்க. சமூக வலைதளத்துல எழுதுறாங்களே தவிர இங்க வந்து எதையும் எழுத மாட்டாங்களே. அந்த கரப்ஷன்னா என்ன அப்படின்றத இங்க சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா லீகலா பதில் சொல்லணும் இதுல. இப்ப இதுல வந்து இவங்க கட்சியை சார்ந்த நபர்கள் ஜி ஸ்கொயர்னு எழுதுனாங்க, இவங்க கட்சியை சார்ந்தவர்கள் மாப்பிள்ளை அப்படின்னு எழுதுனாங்க. இப்படி எல்லாம் நீங்க எல்லாரும் போற போக்கில் எழுதுனாங்கல்ல, அதெல்லாம் தான் டாக்குமெண்டா இருக்கும்ல. உங்க அண்ணனையும் மரிய வில்சன் சாரையும் இதுல எழுத சொல்லியிருக்க வேண்டியதானே, எழுதுனா லீகல் கோர்ட்டுக்கு போகணும். ஆமா, இதுல வந்து நம்ம தபால் வாக்காளர்கள் பற்றிய முக்கிய குறிப்பும் இடம்பெற்று இருக்கிறது. தபால் வாக்காளர்களின் கவனத்திற்கு என்ன சொல்லுவாங்க, தபால் வாக்காளர்களுக்கு வந்த உடனே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஹேஸ் ஸ்குவீஸ்ட் அவுட் டெவலப்மெண்ட். அதாவது கட்டாய செலவினங்களின் காரணமாக வளர்ச்சி குன்றிவிட்டது தமிழ்நாட்டில். என்ன அது கட்டாய செலவினம்? பொறுப்பேற்ற கட்டாய செலவினங்கள், சம்பளம், ஓய்வூதியம், வட்டி. அந்த பொறுப்பேற்ற செலவினத்தால அது செலவினமா வளர்ச்சி குறைஞ்சிருச்சு. சம்பளம் கொடுத்து வளர்ச்சி குறைஞ்சிருச்சு அடி தங்கப்பில்ல. அது அப்படி தெளிவா சொல்றாங்க. அதாவது 87% வந்து பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே செலவு பண்ணிட்டா ஒரு மாநிலத்தை எப்படி வளர்க்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அரிய கண்டுபிடிப்பு. தபால் வாக்காளர்களின் கவனத்திற்கு. அடுத்து ஃபோர்க்ளோசிங் ஃபிஸ்கல் ஸ்பேஸ். தபால் வாக்காளர்கள்னா 100% வாக்காளர்கள் இல்ல, ஒரு 25% பேருக்கு. ஃபோர்க்ளோசிங் ஃபிஸ்கல் ஸ்பேஸ் ஃபார் த நியூ ஸ்கீம்ஸ். அதாவது புதிய திட்டங்களுக்கான இடமே இல்லாம அடைச்சுக்கிட்டு நிக்கிதான் எது? சம்பளமும் ஓய்வூதியமும். அப்புறம் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நாம சில முதலீடுகளை செய்ய வேண்டியது இருக்கு, அதை செய்ய முடியல. லாட்டரி டிக்கெட் விற்கணும்னா அதுக்கு நான் உட்கட்டமைப்பு டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு நாங்க செலவு பண்ண முடியல. ஏன் நீ சம்பளம் வாங்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க வந்த உடனே அகவலைப்படியில் நான் வந்து 0.% கூட்டுறேன்னு கூட்டி விட்டுருந்தீங்க. கூட்டிட்டு தான் சொல்லி காட்டுறாங்க, உனக்கு காசு போட்டதுனால வளர்ச்சிக்கான நலத்திட்டம் எதுவும் செய்ய மாட்டோம்ட்டாங்க. இப்ப போன தடவை இருந்த சிஎம் வந்து பென்ஷன் ஸ்கீம் ஒண்ணு புதுசா அனௌன்ஸ் பண்ணார்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அமலுக்கு வருமானு சொல்லிட்டாங்களே. கிடையாதுன்ட்டாரு, தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டாங்களே. பழைய ஓய்வூதிய திட்டம் தான். பழைய ஓய்வூதிய திட்டம்னா பழசு இல்ல, இதை விட இன்னும் 2 மடங்கு எக்ஸ்ட்ரா செலவாகும்.
இல்ல அதுக்கு பிறகு இவங்க கொடுத்த விளக்கம் ஒண்ணு இருக்கு. ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி அதற்கு ஒரு முடிவு எடுப்போம். விஜய் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, என்ன கூப்பிட்டு வச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு புரியல. ஒரு கூப்பிட்டு வச்சு என்னத்த பேச போறாருன்றதுக்கு மரிய வில்சனாவது பதில் சொல்லியிருக்கணும்ல. மரிய வில்சன்ட்ட கேக்குறாங்க, சார் போன கவர்மெண்ட் இருந்தப்ப பென்ஷன் ஸ்கீம் ஒண்ணு புதுசு கொண்டு வந்தாங்களே சார், அது மாதிரி நீங்க ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு அதை பத்தி இப்போதைக்கு ஒண்ணு இல்ல, அதை பத்தி ஏங்க இந்த கவர்மெண்ட் ஒருவேளை டிஎம்கே கவர்மெண்டா வந்திருந்தா இந்த மாசத்துல இருந்து எல்லா அரசு ஊழியர்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்த திட்டத்தை அமல்படுத்தியிருப்பாங்க. மாசம் மாசம் பென்ஷன் வாங்கியிருப்பாங்க. அசுடு பென்ஷன் சொல்லி 10,000 ரூபாய் வந்து பல குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். கை வச்சுட்டானுங்க, சோலி முடிஞ்சு. ஆமா, பல இடங்கள்ல இந்த இதை தான் சொல்றாங்க, எதை கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் டிரான்ஸ்போர்ட் அந்த பத்தி ஒரு பக்கமே வந்து கொடூரமா பேசி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அரசாங்கம் வந்து செலவு பண்ணுது. டிரான்ஸ்போர்ட்டை விடுங்க, தபால் வாக்காளர்கள் எல்லாமே இன்னும் பரிதாபமா இருக்கு. அதுக்குள்ள நீங்க அங்க போறீங்க. ஓப்பனிங்லயே இந்த அறிக்கை எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தமிழ்நாட்டின் கடன் அதிகமாக இருக்கிறது, சம்பளத்துக்கும் ஓய்வூதியத்துக்குமே எல்லா காசும் செலவாகிறது, இதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் தான் ஓப்பனிங்கே கொடுத்திருக்கிறாங்க. அப்பனா அரசு ஊழியர்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல சம்பளம் வர்றது கொஞ்சம் சந்தேகிக்கணும். என்னத்த சந்தேகப்படுறதோ, அவங்க தான் தெளிவா தான் சொல்றாங்க, நாங்க யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம்ட்டு. இதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுங்க அரசு ஊழியர்களே, சங்கங்கள் சார்பா திரண்டுவாங்க, தலைமைச் செயலகத்துல வந்து முதலமைச்சரை சந்திங்க. அவர் தான் ரோட்ல நின்னோம்னா நம்மளுக்கு வந்து அவர் காரை நிப்பாட்டி இறங்கி வந்து கை கொடுத்துட்டு இப்படி கையில முட்டிலாம் இப்படி முட்டுற மாஸ்டர் பஞ்சிங்லாம் கொடுத்துட்டு போறாரு. இன்னைக்கு கூட நீலாங்கரையில செஞ்சாரு. ஒரு டெய்லி வந்து 17-20 கிலோமீட்டர் போக வரேன்னு காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை போறாரு. அதனால அரசு ஊழியர்கள் எல்லாரும் வேலைக்கு லீவை போட்டுட்டு கிளம்பி வந்து வாசல்ல நின்று அப்படித்தான் பார்க்க முடியும். ஏற்கனவே அதுதான் நடந்துகிட்டு இருக்காங்க தலைமை செயலகத்துல. அது தலைமைச் செயலக அதிகாரிகள். ஆமா, போட்டோ எடுக்கிறதுக்காண்டி தபால் ஓட்டம் மாத்திட்டீங்களேயா. இங்க பாருங்க, இது பாருங்க, மறுபடியும் சொல்றாங்க 9.19 பாயிண்ட்ல it is bad enough that such a high borrowing have to be made just for financing committed expenditure created by the previous government. அதாவது சம்பளமும் ஓய்வூதியமும் போடுவதற்காண்டியே கடன் வாங்க வேண்டுமா? அப்புறம் வேற எதுக்கு பஸ் வாங்கணும்? அப்ப கடன் வாங்க மாட்டோம், சம்பள ஓய்வூதியம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றீங்களா? விஜய்க்கு சம்பளம் இல்லாம வேலை பார்ப்பாரு ப்ரோ. ஒண்ணு இல்ல, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்காரு, சம்பளம் இல்லாம அவரால் வேலை வாங்க முடியுமா? சொல்லுவாங்க. நான் வேலை அம்மையார் ஜெயலலிதா சொல்லலையா, ₹1 சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறேன். ரமேஷ் வந்து பினான்சியலா லேண்ட்லார்டு கிடையாதுங்கிறதுனால நான் சொல்றேன். ஜெயலலிதா கூட தான் இல்ல, அப்புறம் எல்லாம் பூர்வீக சொத்து. அவங்க என்ன லேண்டா வாங்கினாங்க? தம்பி கொடநாடு அது சசிகலா வச்சிருந்தாங்க. சசிகலா வேற, எனக்கு வேற டைலாக் வருது. அப்புறம் தாவேகா எம்எல்ஏ ஒருத்தர் செருப்பே இல்லாம சாலையில நின்று சாப்பிடுவாரு, கேவி குப்பை எம்எல்ஏவா. இப்ப அவருக்குலாம் நீங்க சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் என்ன பண்ணணும்? இப்பயே 20-25 எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கூட வசூல் பண்ணணும்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சம்பளம் இல்லாம வேலை வைப்பாங்களா முதல்ல? அதனாலதான் தங்கந்த நரசு அவர்கள் சவால் விடுறாரு. என்னன்னு, இன்னும் 5 வருஷத்துல கடன் 20 லட்சம் கோடி ஆகும், வேற வழி இல்ல, அதுக்கேத்தாப்புல பொருளாதாரமும் வளரும், ஆமா கடனும் வளரும். நீ மட்டும் கடன் வாங்காம இந்த 5 வருஷத்தை ஒப்பேத்திட்டா நான் இனிமேல் இந்த பொறுப்பை விட்டு ரிசைன் பண்ணிட்டு திருப்பி வரவே மாட்டேன்டா. அதான் நானும் ட்வீட் தான், சொந்த காசுல நீங்களும் பொறுப்பு போட்டு எழுதுறீங்களா? இல்லைங்க, அவனுங்க கடன் 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 கடன்னு எதை பூராப்படுத்துறாங்களோ அதுதான் அவங்களுக்கு திரும்ப சூனியமா வந்து வைக்கப்படும். என்ன சூனியம்? சூனியம் அவங்களுக்கு கிடையாது, சூனியம் மக்களுக்கு. சொல்லிட்டாங்க, வாட் இஸ் worse is that this does not take into account the new schemes and programs that the new government plans to roll out for the people of Tamil Nadu. ஒரு அதிகாரிகள் இந்த சூழ்நிலை காரணமாக மக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற புதிய திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் கொண்டு சேர்ப்பதில் வந்து சிக்கல் ஏற்படலாம். அதிகாரிகள் இப்படித்தான் அறிக்கை எழுதுவார்கள். அதிகாரிகளுடைய தன்மை என்னன்னு புரிந்து கொள்ளாத ஒரு அரசு இருந்தால் அவர்கள் இப்படித்தான் அவர்கள் எழுதி கொடுப்பதை அப்படியே வந்து வாசிப்பார்கள், அப்படியே அதை செயல்படுத்துவார்கள். அந்த அதிகாரிகளோடு இருக்கக்கூடிய ஒரு டாக்கையும் மக்களுக்கு செய்யணுங்கிற நினைப்பையும்
ஒருங்கிணைச்சு போராடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு அரசால தான் மக்கள் நலத்திட்ட பணிகளை செயல்படுத்த முடியும். போன கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரிகள் இப்படி குறைச்சல் கொடுத்துருப்பாங்களா? ஆமா கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கீமால காசு செலவாகும், அந்த ஸ்கீமால செலவாகும், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். டிரான்ஸ்போர்ட்டை பத்தி சொல்லும்போது அதுதான் 2021 59 ரூபாய் நட்ட கணக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இலவச பேருந்து கொடுத்ததற்கு பிறகு 53 மாத்தி இருக்கிறாங்க. இந்த ஸ்கீமை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதிகாரிகள் பூரா பேரும் தான் உட்காந்துக்கிட்டு என்னங்க இலவசமா பஸ் பெண்களுக்கு கொடுக்குறேங்கிறீங்க, அதால போக்குவரத்து ஏற்கனவே நட்டத்துல போய்கிட்டு இருக்கு, இன்னும் மேற்கொண்ட நட்டத்துல போங்க, இப்படிதான் பேசியிருப்பாங்க. ஒரு மக்கள் நல அரசு என்ன முடிவு எடுக்கும்னா, பரவாயில்ல அதுக்கு எனக்கிட்ட வேற சில ஆல்டர்னேட் இருக்கு, பண்ணுவோம், இப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவோம்னு சொல்லி சிந்திச்சு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இவர் என்ன சொன்னாரு, கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் இலவசமா பஸ்ல போக விடுவோம்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, முதல் பக்கத்திலே எழுதுறாரு, 115வது பக்கத்துலயா 115வது பக்கத்துல எழுதுறாரு, புதிய திட்டங்கள் எதுவும் வராது, பஸ் எல்லாம் ஃப்ரீ கிடையாது, அவன் வீட்டுல இருன்றாரு. ஆமா. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுடைய கடனையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கடனாக அவர் எழுதுறாரு. எலக்ட்ரிசிட்டி அதாவது டான்ஜெட்கோவாக முன்பு இருந்து இப்போ 3ஆ பிரிஞ்சிருக்கு. அந்த மின் நிறுவனங்கள் வாங்கிய கடன்கள், போக்குவரத்து நிறுவனங்கள் வாங்கிய கடன்கள், பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன்கள், இந்த கடன் எல்லாத்தையும் மாநில அரசாங்கத்தினுடைய கடனாக எழுதி அதிகப்படுத்தி காட்டுறாங்க கடனுடைய அளவை. எங்க அண்ணன் கடன் எழுதுறதுல எக்ஸ்பர்ட். அவரு அறிக்கையை நீங்க பார்த்துருப்பீங்க, சொந்த பிள்ளைக்கே கடன் கொடுத்ததை எழுதி. அதாவது நீங்க நினைக்கலாம் ஆமாப்பா இது அரசு கடன் தானேன்னு, டெக்னிக்கலா அது வந்து அப்படி கிடையாது. நீங்க பார்க்கும்போது ஆமா அரசு நிறுவனத்தோட கடன்னா அரசின் கடன் தானே அப்படின்னு தான் தெரியும். ஆனா அது அரசின் கடன் அல்ல, அது அந்த நிறுவனத்தினுடைய கடன். அதை அரசு வந்து அந்த நிறுவனத்தின் மூலமாகவே சமாளிக்கும். இப்போ என்னன்னா இது போன்ற நிறுவனங்களை இப்போ தமிழ்நாட்டில் வந்து போக்குவரத்து கழகம் மாதிரியான நிறுவனங்களால் லாபத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. தெரியல இவர் அப்படித்தான் லாபத்துக்கு இது நடத்த போறாரான்னு தெரியல. இல்லை பிரைவேட்ட கொடுத்துட்டு டிக்கெட் எடுக்கிறவன்ட்ட பூரா அதிகம் வாங்கிக்க, நான் ஃப்ரீன்னு சொல்றவங்க மட்டும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துக்க அப்படின்னு சொல்றாரான்னு தெரியல. அப்படிலாம் நடந்தா நான் திவாலாயிரம் நாடு. அந்த கோமாளித்தனத்தெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ டாஸ்மார்க்கு வேற அதான் பேசிட்டு இருக்காங்க, டாஸ்மார்க்கை தனியார்ட்ட கொடுக்க போறோம், தனியார்ட்ட கொடுங்க. ஏன் திவாலாகுது? நீங்க உலகம் முழுக்க என்ன ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு, மக்களுக்கு வந்து இருக்கின்ற நிறுவனங்கள் மீது நம்பிக்கை இழப்பு ஏற்படுது. நம்பிக்கை இழப்பு ஏற்படுத்துறாங்க. நம்பிக்கை இழந்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க உதிரிகளாக்கப்படுறாங்க. உதிரிகளாக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க எடுக்கிற முடிவு யாருக்கு சாதகமா இருக்கு, வலதுசாரிக்கு மறுபடியும் சாதகமா இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஒரு முழுமையான பாசிசத்தை நிறுவுவதற்கு அவன் முயற்சி பண்றான். ஏகாதிபத்திய நிலையில இருந்து அவன் பாசிச நிலைக்கு போறான். அப்ப விஜய் வந்து அதற்கான விதைகளை இப்போதே தொடங்கி விட்டாரா? கேட்டை போட்டு ரோட்டை போட்டு கொடுக்குறாரு. என்னடா ஒரு வெள்ளை அறிக்கையை வச்சுக்கிட்டு பாசிசம் ஏகாதிபத்தியம் எங்கேயோ போற அப்படின்னா, நீங்க மட்டும் நீங்க என்ன சொன்னீங்க, பாயாசமா பாப்போம், நீ என்ன கிண்டுறன்னு பாப்போம். ஒன்றிய அரசாங்கம் அல்வா கிண்டது, நீங்க பாயாசம் கிண்டுறீங்களா? இல்லைங்க, ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் எல்லாம் தனியார்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும்ன்ற பிளான்ல இருக்கு. அதை பிடிஆர் சொன்னப்பே நாங்க விமர்சிச்சோம். ஆமா, அதெல்லாம் வந்து தனியார்ட்ட கொடுக்க கூடாது, அதனுடைய மகத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. ஒன்றும் இல்லை, உங்க ஆட்சியில தானே நீங்க தானே ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. வன்னியரசு அவர்கள் பேருந்தை கொண்டு வந்து ஒரு கிராமத்தில் 56 வருஷத்துக்கு பிறகு கொண்டு வந்து கொடுத்தாருங்க. அதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வரைக்கும் எல்லாருக்கும் அதுல பொறுப்பு இருக்குன்றது தான் உண்மை. போன அரசாங்கமும் விட்டாங்க, அதற்கு பிறகு தொடர்ந்து செயல்படல. இப்போ வந்து ராஜ்மோகன் அதை பத்தி பேசினாரு. அது என்ன பேசினாருன்னா, அதாவதுங்க எப்படி சொல்றது, அதை இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம், ஆனா வேணாம். அப்படி ஒரு விளக்கம், சாதின்ற வார்த்தையே இல்லாம அந்த மேட்டரை பத்தி பேசியிருப்பாரு. சரி, இத்தனை ஆண்டுகளா பேருந்து போகாத இடத்துக்கு பேருந்து விட்டீங்க, ஏன் பேருந்து போகல? சாதி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சொல்லக்கூடாதுன்ற நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா விஜயன் ஆட்சியில சாதி மல்லியே இல்ல, சாதி எப்படி இருக்கும் நம்புறானுங்கப்பா. இப்படி வந்து சாதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாம நாங்க பஸ் விட்டுட்டோம், சுதந்திர இந்தியாவில் ஒரு இடத்திற்கு பஸ் போகாம இருக்கலாமா, அவங்களுடைய போக்குவரத்தை உறுதிப்படுத்த வேண்டாமா, இப்ப பஸ் போனதுனால அந்த மக்கள் இந்த உலகத்தோட கனெக்டடா இருக்கிறாங்க, எல்லாம் சரிப்பா. அந்த போன கவர்மெண்ட் பஸ் விட்டாங்கல்ல, விட்ட பஸ்ஸை நிறுத்தினது யாரு? இப்ப நீங்க என்ன கேட்பீங்க, அது என்னது வேங்கைவேல் மாதிரியான சம்பவங்கள் நடந்த போது இனி நாங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறோம் என்றதெல்லாம் சொன்ன போது நீங்க என்ன சொல்லுவீங்க, நடத்தியது யார், அவர்களை என்ன செஞ்சீங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. அங்க விடப்பட்ட பேருந்தை தடுத்து நிறுத்தியவர்கள் யார், அந்த சாதி வெறியர்களுக்கு என்ன தண்டனையை இந்த அரசு பெற்றுத்தர போகிறது? அப்படிப்பட்ட சாதி வெறியருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம். எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம். என்னமோ தெரியல. இல்ல, அப்படிப்பட்ட டிரான்ஸ்போர்ட் வந்து எவ்வளவு முக்கியம்ன்றத பேசுறீங்கல்ல, சாதியை கூட மறைச்சிட்டு டிரான்ஸ்போர்ட் முக்கியம்னு பேசுறீங்கல்ல, அந்த டிரான்ஸ்போர்ட்டை தனியார்ட்ட கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை தான் பார்த்து வச்சிருக்கீங்க. நீங்க சொல்ற ரிப்போர்ட் பூராமே அப்படித்தான முடிவு தான் வரும். நீங்க இப்போ சொன்னதை பூராத்தையும் தட்டையா மைண்டுக்குள்ள யோசிச்சு பார்த்தா, ஜெய் நான் கஷ்டப்பட்டுற கூடாது, அதனால இதை தனியார்ட்ட கூட கொடுத்துடலாமே அப்படின்னு உச்சி கொட்டுவீங்க.
ஓகே பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்து அவன் அதானி கண்கொத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க இப்பயே எழுதுறானுங்க, ஏன் விஜய் அண்ணா இந்த கடனை வச்சுக்கிட்டா அண்ணா நீ வந்து சிங்கப்பன் கொண்டு வந்த, இந்த கடனை வச்சுக்கிட்டா அண்ணா நீ வந்து 2500 ரூபாய், டேய் 2500 நான் வரவே இல்லை, இந்த கடனை வச்சுக்கிட்டானா நீ 200 யூனிட், டேய் 200 யூனிட்டும் வரல, விடுங்க பாஸ், இந்த மாதிரி நேரத்துல இப்படி போட்டாதான் மண்ணிலே ஆகாசம்னு பாட்டு எழுத முடியும் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் உண்மையிலேயே 1000 ரூபாயை கொடுத்தது போன திராவிட மாடல் அரசு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் விடியல் பயண திட்டத்தை கொடுத்தது திராவிட மாடல் அரசு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நான் முதல்வன் திட்டம். இன்னைக்கு வந்து இந்திய அளவில் இந்தியன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடந்திருக்கு. அங்க வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்துல பயிற்சி பெற்ற மாணவர்கள் 49 பேர் அகில இந்திய அளவில் சாதனையாளர்களா வந்திருக்கிறாங்க. இவனுங்க நான் முதல்வன்ற பேரை அழிச்சிட்டு டிஎன் ஸ்கில்ஸ் கார்பரேஷன் போட்டிருக்காங்க. டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் வாஸ் தேர், அது அங்கதான் இருக்கு. ஆனா நான் முதல்வன்ற இந்த வெர்டிக்கல் தானே இந்த மாணவர்களை பயனாளர்களா மாத்துச்சு. நான் முதல்வன்னாலே ஒரு முகம் ஞாபகத்து வருது, ஸ்டாலின் முகம். அப்ப அதை மறைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், வெற்றி நிச்சயம்னு போட்டுருவோம். வெற்றினா யாரு பேர் ஞாபகம் வரும்? டிஎன் ஸ்கில்லையே வந்து வெற்றி நிச்சயம்னு ஒரு தனி கேட்டகரி இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறலான்ற பேர்ல எதுக்காகனா வெற்றி, வெற்றினா நாங்க டிவியில இருந்து எல்லாத்தையும் நாங்க வச்சிருக்கோம்ல, அப்ப அப்படி நாங்க அதை லைன் பண்ணிக்கிறோம்ன்றதுக்காண்டி வேலையெல்லாம் பாக்குறானுங்க. நான் முதல்வனை அழிப்பது, பலருடைய எதிர்காலத்தை அளிப்பது. நம்ம கிட்ட சில டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு, பேரலையில் அதை வந்து தனி வீடியோஸா போடுறோம், 3 மினிட் ஷார்ட்ஸா போடுறோம். அந்த வீடியோஸை தயவு செய்து பாருங்க. இனிமேல் இப்படியான பயனாளர்களை இந்த மாநிலம் உருவாக்காதா? இனிமேல் ஐஐடி ஜேஇக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகள் போக மாட்டார்களா? இனிமேல் தமிழ்நாட்டு பிள்ளைகள் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல அரசு பள்ளியில படிச்சு பழங்குடியினத்தை சேர்ந்த பிள்ளைகள், சிறுபான்மையினத்தை சேர்ந்த பிள்ளைகள் அந்த நிறுவனங்களுக்கு போக முடியாதான்றதை நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இந்த அரசு அதான் இதனுடைய முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் அருவருப்பா இருக்கு. நீங்க பண்றது யோசிச்சு பாருங்க. வெளிப்படையா வந்து அம்மா உணவகத்தை பூட்டினா பல பேர் காரி துப்புறாங்க, பொது சமூகத்துல நம்ம வந்து நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிரும் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக எதை பத்தி அதுல வேலை ஒன்றும் இல்லை, சமையலுக்கு ஆளை போட்டா சமைச்சு கொடுத்துட்டு போறாங்க, அது சாப்பாட்டு கடை மட்டும்தான், அதனால அதை செஞ்சிட முடியுன்றதுக்காக செஞ்சிடுறீங்க. ஆனா நான் முதல்வன்கிறது ஒரு பெருந்தலைமுறையவே தாஜ் ஹோட்டலுக்குள்ள சாப்பிட்றதுக்கு அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாடல் அது. அது வந்து ஐடியா வேணும். நீங்க ஆள் மாறிட்டீங்க, ஆனா ஐடியா இல்லையே. அந்த கவர்மெண்ட் கிட்ட அவ்வளவு ஸ்டஃப் இருந்துச்சு, அத்தனை அதிகாரிகளை போட்டு அத்தனை ஸ்டஃப் இருந்துச்சுன்னா இப்ப இந்த கமெண்ட்ல வந்து ஸ்டஃப் இருந்தீங்களா உரம் கேட்பாங்க. அதனாலதான் நீ அங்க அப்படியே இருக்க. அந்த ஸ்டஃப்பை போட்டுட்டு தான் வந்து நாய் வண்டி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். சோறு போடுறது அப்படிங்கிறதோட மட்டும் நிற்கணும்னு நினைச்சிங்கன்னா அம்மா உணவகத்தோட சுருங்கி போயிருவீங்க. நான் முதல்வன்கிறது ஒரு தலைமுறையினுடைய பெருங்கனவு, சிதைச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் தாவேக்காவுக்கும் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, நான் முதல்வனுங்கிற பேரை தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு போனா உங்களுக்கு தான் கிரெடிட் கூடும். பரவாயில்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாடி இருந்ததை செஞ்சதை விஜய் விடாம செய்யணும்னு நினைக்கிறாரு, நல்ல மனுஷன் அப்படின்னாவது ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களுடைய எதிர்காலத்தில் வெடி வைக்காதீங்க. உங்க ஈகோவை அதுல வைக்கவே வைக்காதீங்க. ஜெயலலிதா செய்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. இந்த கேள்விலாம் வரக்கூடாதுன்றதுக்காக 95 நாளைக்கு அப்புறம் அறிவிக்கப்பட போற செயல்பாட்டுக்கு வர போற திட்டத்துக்கு இன்னைக்கு அறிவிப்பு நடத்துறேன். என்னது? காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். அதுதான் போன கவர்மெண்ட் சொன்னாங்கல்ல, 8ஆம் தேதி வரைக்கும் விரிவாக்கம் சொன்னாங்க. இவங்க வந்து செப்டம்பர் 17 இருந்து நடைமுறைக்கு வருதுன்றதை நேற்று அறிவிக்கிறாங்க. அதுல கூட நீங்களா யோசிச்சு ஒரு 12வது வரைக்கும் எல்லாம் போட மாட்டீங்களா? அவங்க 8வது போட்டாங்க, அதனால அந்த 8வது வச்சுக்கிறேன்மா. கொஞ்சமாச்சும் நீங்களும் கையெழுத்து போடுறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க 8 சொன்னாங்க. புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சுன்னா 8ஆம் கிளாஸ்ல எல்லாரையும் ஃபெயில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடும்ல. 12ஆம் கிளாஸ்க்கு யாரும் போக மாட்டாங்கல்ல. அந்த அப்படியே போனாலும் அவங்க எல்லாம் சொபிஸ்டிகேட்டட் ஃபேமிலிஸ்ல இருந்து வருவாங்க. அவங்களுக்கு எதுக்கு நம்ம சாப்பாடு போடணும்? ஏன்னா பிரைவேட் பள்ளிகள் வந்து நகையாடமானம் வச்சு பள்ளிக்கடை நடத்துறாங்க. அவ்வளவு சாதாரணமா நினைச்சுறாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸை. கருமமே கண்ணென்று உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டுக்காக, மக்களுக்காக. அண்ணனே ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. யாரு? விஜயண்ணாவே ஸ்கூல் வச்சிருக்காரு. அவரும் பிரைவேட் ஸ்கூல் தான் வச்சிருக்காரு. இப்ப அவர் வந்து சிஎம் ஆயிட்டாருன்றதுக்காண்டி அவர் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாறாதுல்ல. இவன் நம்பிட்டு இருப்பான். எனக்கு புரியல. அண்ணன் சிஎம் ஆயிட்டாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? அதாவது இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தன் மேல இறக்கமே வராதுன்னா அது இந்த பிரைவேட் ஸ்கூல் ஓனர்களாலதான். ஆனா ராஜ்மோகனுக்கு வருது. ஏன்னா பிரைவேட் காலேஜ் ஓனர் தானே பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு. பிரைவேட் காலேஜ் ஓனர் தான் இருக்கு. இல்லைங்க, போன ஆட்சியிலையும் பிரைவேட் காலேஜ் இருந்தாங்க. பிரைவேட் காலேஜ் முதலாளிகள் வந்து அரசாங்கத்துல வந்து பொறுப்புல இருந்தாங்க.
அதெல்லாம் மறுக்கல. ஆனா நீங்க வந்து அவர் பேசும்போது கொஞ்சம் அந்த ஃபீஸ் எல்லாம் கவனமா கண்ட்ரோல் பண்ணி வாங்கிக்கணும், நீங்க குறைச்சு வாங்கிக்கணும் சார், நீங்க மினிஸ்டர் கல்வித்துறை அப்படி அமைச்சர் சொல்றாரு. ப்ளீஸ் சார் கொஞ்சம் குறைச்சு வாங்க, நீங்க கவனமா ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், இவ்வளவு தாண்டா ஆர்டர் போடணும். நீங்க இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப சிங்கிள் விண்டோ அப்படின்னு ஏதோ ஒண்ணு கொண்டு வர்றீங்கல்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு அந்த வருஷம் ரெனியூவல் பண்றதுக்கு, அதுல சொல்லுங்க இந்த ஃபீஸ் வாங்கினா நீ சிங்கிள் விண்டோல உனக்கு ரெனியூவல் கிடைக்கும், இந்த ஃபீஸை மீறி வாங்கின அப்படின்னா உனக்கு ரெனியூவல் கிடையாது அப்படின்னு போட வேண்டியதானே. அவ்வளவு பஞ்சாயத்து நடந்த டாஸ்மார்க்ல 10 ரூபா கூட வாங்குறாங்கன்னு இன்னும் வீடியோ எடுத்து போட முடியுது இல்ல, பண்ண முடியுது. இப்ப அதுக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணி மிஷின் வச்சுட்டாங்க. ஏஐ மிஷின் தானே பாக்குறேன், அடுத்த வாரம் ஒரு லைவ் வீடியோ போறோம். எதுக்கு ஏஐ மிஷின், ஒரு பொட்டியை வச்சு அதுல தூக்கி போட்டா 10 ரூபா எடுத்துட்டு போன மாதிரி, அது எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன். அப்புறம் 10 ரூபா வாங்கினா பரவாயில்ல, பல கடையில 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க. நேத்து நைட்டு கூட தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து வருத்தப்பட்டு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருந்தாரு. இப்படி எல்லாம் நாட்டுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை தனியா நம்ம அது என்னன்னா யாரையாவது கடைக்கு அனுப்பிடுறாங்க, கணக்கு பண்ணி அனுப்பிடுறாங்க, அங்க போனா வந்து 30 ரூபா கூட வருது, அங்க இருந்து கால் பண்றாங்க. அப்படிலாம் இருக்கும் போது ஏங்க நீங்க அனுப்புனதுல 30 ரூபா கம்மியா இருக்கு. இதுக்குதான் அந்த பசங்க எல்லாரும் இப்ப என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா 50 ரூபா அனுப்பி 20 ரூபா பெட்ரோலுக்கு வச்சுக்க அப்படி கொடுத்துட்றாங்க. அது ரேபிடோ சர்வீஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்க டாஸ்மார்க்காரங்கள்ட்ட போய் நெஞ்சு சட்டையை புடிச்சுக்கிட்டு 10 ரூபா வாங்குறீல்ல அப்படின்னு கேட்க முடியுது இல்ல. அதே மாதிரி நீங்க ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி 25,000 ரூபாய்க்கு மேல ஆண்டு கல்வி கட்டணம் ஒரு 5வது பையனுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை போட்டு ராஜ்மோகன் விஜய் அண்ணாவிட்ட வீராவசனம் பேச வச்சு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டாருன்னா மரிய வில்சை வந்து பேய் கருப்பேன் வாராண்டா அப்படின்னு உருட்டு கட்டையோட வந்து வீட்டு வாசல் நிப்பாரு. அவர் மட்டுமா வருவாரு, விஜயே வந்தாலும் வெங்கட்ராமன் வருவாரு. அவர் கணக்கு பார்க்கணும். வித்தியாசமா அப்ப தனியாரிடம் கெஞ்சக்கூடிய நிலைமையில் அமைச்சர் இருப்பது இப்ப நம்ம கலாய்க்கிறோம். பட் ஆனா ரொம்ப சீரியஸான பிரச்சனை இது. இதெல்லாம் கேட்டு போராட வேண்டிய மாணவர் அமைப்புகள் மதிவீதி தோழர் பேசுனதை வெட்டி ஒட்டி கத்திரிச்சு, அதுவும் பொய்யால போட்டு அதான் சொல்றேன், வெட்டி ஒட்டி கத்தரிச்சு அதை வந்து தப்பா போய் பரப்புறது. நீ சண்டை போடுற இடம் வேற இருக்குடா. ஏபிவிபி காரன் காலேஜுக்குள்ள அந்த பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான், கயிறு கட்டுறதுல இருந்து பஞ்சாயத்து தெருவா ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீ மதி தோழர்கிட்ட போய் வம்பளுக்கணும்னு வர்றியே, அவங்க திருப்பிக்கிட்டு 4 கேள்வி கேட்டா தாங்குவியா நீ? ஓஹோ, எளிய பிள்ளைகளான எங்களை நோக்கி நீங்க கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு நாங்க மறுபடியும் திருப்போம். நாங்க வந்து பெர்மனன்ட் விக்டிம் கார்டுங்க இனிமேல் வாழ்நாள் முழுக்க. கோமாளி பயலுக மறுபடியும் தோழர்களை அடியாட்களாக பயன்படுத்தக்கூடிய வேலையை தாவேகா செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆமா, அந்த வகையில் வந்து இடது முன்னணி அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல் லிபரேஷன். தாவேகாவுக்காக வேலை பார்க்கறதுக்குன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வகையில்னு சொன்னீங்கன்னா இது வேற பொருள். அந்த வகையில் இல்லைங்க, அதாவது இந்த மாதிரி இல்லாம பல முக்கியமான விவரங்களை கவனப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. இப்ப சில பேர் வந்து ஆன்லைன்ல தற்குறித்தனமாக பேசுறது அப்படின்றது வேற. ஆனா தோழர்கள் உண்மையாலேயே களத்துல நின்று மக்களுக்காக போராடக்கூடிய தோழர்கள் இனி முதலாளித்துவ கட்சிகளாக இல்லாமல், கட்சிகளுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இப்போதைக்கு இல்லாத காரணத்தால் நாம வந்து முழுக்க நம்முடைய செயல் திட்டத்தை இறக்கி விடுகின்ற வேலைகளில் தொடர்ந்து வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல் லிபரேஷன் ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து இடது முன்னணியை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆக மக்கள் பிரச்சனைகளை கவனப்படுத்தி போராட்டம் பண்ணுங்க. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது. அங்கங்க ஜனநாயக மாதர் சங்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக மாதர் சங்கம் தான் போராடணும்னு இல்லை, எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் இது போன்ற விஷயங்கள்ல போராட்டங்களை முன்னெடுத்தாதான் பெண்களுக்கு நம்பிக்கை வரும், இளம் பெண்களுக்கு நம்பிக்கை வரும். இப்ப ஜென்சி டிஎம்கே அப்படின்னு நிறைய பேர் பெண்கள் முன் வர்றாங்க இல்லையா, இப்ப அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் அது போன்று இருக்கக்கூடிய பல பெண்களை ஒருங்கிணைத்து களத்துல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்களுக்கு எதிராக வந்து சட்ட ஒழுங்கு நடவடிக்கை பத்தாது, பாடத்திட்டமே மாறணும், உளவியல் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில சட்டங்கள் கொண்டு வரணும், திட்டங்கள் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள எடுத்து களத்துல கொண்டு போய் போராட நிக்கணும். அதுதான் வந்து மாற்றத்தை கொண்டு வரும். மேடையில் பேசுவது நன்றாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்றதோட நம்ம நின்றாம களத்துல இறங்கி அவர்களை போராட்டக்காரர்களாக முகங்களாக, அதுல என்ன சிக்கல் அப்படின்னா வந்து எதிர்காலம் பாலாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இல்லாமல் துணிந்து இறங்கணும் அப்படின்ற. அப்படி இறங்கினாதான் வந்து இளைஞர்களுக்கு நம்பிக்கை வரும்.
மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, பாருப்பா இந்த சின்ன பிள்ளைங்க வந்து அந்த பக்கமும் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த பக்கமும் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா அதுக்கு என்னடான்னா பாலியல் உண்மை நடந்த உடனே வீட்டுக்குள்ள போய் பதுங்கிருச்சுங்க, இது என்ன களத்துல நின்று போராடுதுப்பா, இதுல போய் கைவிட்டுட்டோமேன்னு மற்ற மக்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை அதுதான் ஏற்படுத்தும். இளைஞர்களுக்குமே வந்து பரவாயில்ல, நம்ம சார்பா வந்து நம்மளால பேச முடியல, ஆனா நம்ம சார்பா திமுக இளைஞர்கள் இப்படி பேசுறாங்களே, திமுக இளம்பெண்கள் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஆதரவானதா மாறும்ல. பார்ப்போம்.